தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் இயேசுவின் நாமத்திலே இங்கே ஒன்றாய் கூடி வரும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்காய் நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு என்ன ஆலோசனை தருவார் என்று அவருடைய பாதத்தில் காத்திருக்கும்படியாய் தேவன் தந்த அந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் நாள் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. வசனங்களை படிக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படிங்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 2:46 படிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள், தேவாலயத்திலும் கூடியிருந்தார்கள், தரித்திருந்தார்கள், வீடுகள் தோறும் கூடியிருந்தார்கள், அப்பம் விட்டு மகிழ்ச்சியா இருந்தார்கள், கள்ளங்கபடம் இல்லாத மனசோடு இருந்தாங்க, போதனம் பண்ணி தேவனை துதித்தார்கள், ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கற்ற அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. வீடுகள் தோறும் கபடமில்லாத கள்ளங்கபடமில்லாத மனசோடு ஒரு அன்பில் ஐக்கியத்தில் இருந்தார்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவ சித்தம் செய்தார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தபோது ரட்சிக்கப்படுகிறவர்களை, மற்றவர்களை ஆண்டவர் ரட்சித்து அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பொதுவாக இன்று நாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம், அதில் கூடி ஆராதனை செய்கிறோம். அதுதான் கோயில், அதுதான் சர்ச்சு, அதுதான் சபை என்று தான் பொதுவாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. எங்கெங்கே உங்களுக்கு சூழ்நிலை இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் கூடி வர முடியும். அது வீடாக இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் வீடு தான் ஜப வீடு. அதுக்கு பிறகு தான் இப்போ இருக்க மாதிரி சரி அதற்குன்னு ஒரு இடத்தை தனியாக வைப்போம் என்று நமக்கு வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகிறோம். அப்படி இல்லாத சூழ்நிலையிலும் வீடுகள் தோறும் அவர்கள் கபடமில்லாத மனதோடு ஒரு அன்போடு தேவனை துதிக்கிற அனுபவம் இருந்தது. அவர்கள் தேவ சத்தியத்தில் நடந்தார்கள், கூடி வந்தார்கள். கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். அது என்னது அந்த வார்த்தை? கர்த்தர் மற்றவர்களை அழைத்து கொண்டு வந்தார்னு சொன்னால் அந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் ஒரு கிரியை செய்தார். அதனால தானே அழைச்சிட்டு வந்தார், அதனால தானே ஜனங்கள் வந்தாங்க. சும்மா இப்படி வருங்கன்னு சொன்னால் கூட மாட்டாங்க. இப்போ இங்கே நீங்கள் கூடுறீங்கன்னா சரி ஆண்டவருக்கு சமூகத்துக்கு போகிறோம், ஏதாவது நன்மை கிடைக்கும், ஆண்டவர் நன்மை செய்வார்னு உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்ததுனால தான் இங்கே வந்தீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. அது விசுவாசம் மட்டும் இல்லை, அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஆமாம், நாங்கள் போனோம், ஆண்டவர் இதை கிரியை செஞ்சார், இதை பார்த்தோம். அப்படி தான் அந்த கிறிஸ்துவின் சபை உருவாகிறது என்பதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு வீடும் ஒரு ஜப வீடு தான். ஹல்லேலூயா. அதில் சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு வீடும் அது அப்படி இருக்கணுங்கிறதுனால தான் சபை இருந்தாலும் அந்த விசுவாசிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த வீட்டு கூட்டங்களை ரெகுலராக வைப்பது, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கூப்பிடுங்க. ஒருவேளை சிலர் அந்த ஒரு சபை என்ற சூழ்நிலைக்கு எளிதில் வராத தடை இருந்தாலும் பக்கத்தில் ஒரு வீட்டு கூட்டம்னா எளிதாய் வந்து விடுவார்கள். அதன் மூலம் அவர்கள் சில நன்மைகளை பார்ப்பாங்க. அதன் மூலம் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிஞ்சிக்குவாங்க. ஒரு வசதி இருக்கு இல்லையா, வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படி தான் பெரும்பாலான எல்லாருமே வீட்டு கூட்டங்கள் மூலமாக சந்திக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறார். பிறகு தான் ஊழியக்காரர்களானார்கள், பாஸ்டர் ஆனார்கள். ஹல்லேலூயா. சரிதானே? ஓகே. ரோமர் 16:3-5. ரோமர் 16:3-5. நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ரோமர் 16:3-5. கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள். என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, மற்ற மக்கள் கூட, சபையார் எல்லாரும் நன்றியோடு இருக்கிறார்கள். வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். போதும் 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 போதும். இப்போ என்ன பார்த்தீங்க? வெயிட் போதும், அது சொல்கிறேன். அதில் முதல் பேர் என்னது? பிரிஸ்கில்லாவா? அதாவது ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவியுமாகிய விசுவாசிகள், சரியா?
இது ஆக்கில்லா தான் ஆம்பளை, பிரிஸ்கில்லா பொம்பளை. இப்போ இந்த இடத்துல யாருக்கு பேரை முதல்ல சொல்லியிருக்கு? பிரிஸ்கில்லாவில் சொல்லியிருக்கு, சரிதானே? அது நோட்டபிள் பாயிண்ட். ஒரு பொம்பளைக்கு பேரை முதல்ல சொல்லியிருக்குன்னா அவர் புருஷன் விசுவாசி தான். புருஷனை விட மனைவி ஆவிக்குரிய அனுபவத்தில் ரொம்ப வளர்ந்து தேர்ந்த அனுபவத்தில் இருந்திருக்காங்க, ஊழிய அனுபவத்தில் தேர்ந்தவனவளாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய பேரை முதல்ல சொல்லியிருக்கு. அப்போ சாட்சி சொல்கிறாரு பவுல் அப்போஸ்தலர், ஊழியக்காரர், ஊழியக்காரருக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அல்ல இல்லையா? அப்போஸ்தலர் அந்த பகுதியில் அந்த சபையெல்லாம் கிடையாது. அப்போ முதல்ல சபை கிடையாது. இப்படி அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு வந்தார்கள், பவுல் அங்கே ஊழியத்துக்கு வந்தார். வந்தபோது அவருக்கு உதவி செய்தவர்கள், அவரை பாதுகாத்தவர்கள், சரிதானே? அவரை பாதுகாக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஆபத்து வந்தது. அதான் கழுத்தை கொடுத்தவர்கள்னா அவங்க சாக வேண்டிய நிலைமை வந்து, நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, அப்போஸ்தலர்களை நாங்கள் பாதுகாப்போம், ஊழியக்காரர்களை நாங்கள் பாதுகாப்போம். அந்த அளவு, அந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியுதா? ஊழியக்காரர்களுக்காய், ஊழியத்துக்காய், கர்த்தருக்காய் நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய காரியத்துக்கு தடை வந்துடக்கூடாது என்று ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அதுக்கு விளைவு என்னன்னு சொன்னால், பிற்காலத்தில் கவனிக்கிறீங்களா, பிற்காலத்தில் அவங்க வீட்டிலேயே ஒரு சபை உண்டாயிற்று. அல்ல. அப்போது ஊழியக்காரருக்கு உதவியாய் பாதுகாப்பாய் ஆண்டவருடைய நாமத்தில் நின்னதுனால அவங்க வீடே ஒரு சபையாக மாறிட்டு, சரிதானே? அங்கே இருக்கிறது தான். அந்த சபையாக்கி வந்தவங்க யாருன்னா புறஜாதியார், மற்ற மார்க்கத்தை சேர்ந்த அநேகர் அந்த சபைக்கு வந்தார்கள், அந்த வீட்டு கூட்டத்துக்கு வந்தார்கள், அந்த கூடுகையில் நன்மை பெற்றார்கள். நன்மை பெற்றதுனால நன்றியோடு இருக்கிறார்கள். அதுதானே வார்த்தை. புறஜாதியார் நன்றி அறிதல்னா, எப்பா எம்மா எப்படியோ நீ இந்த ஊழியக்காரருக்கு இடம் கொடுத்து ஆதரவு கொடுத்து இந்த காரியம் வந்ததுனால எங்கள் பேயெல்லாம் போச்சு, எங்கள் நோய் தீர்ந்து எங்களுக்கு பரலோகத்தை பற்றிய சத்தியம் தெரிஞ்சது அப்படின்னு அவர்களுக்கு எல்லாரும் இந்த வீட்டை பற்றி ஒரு நன்றி இல்லையா? இந்த வீட்டம்மா, இந்த வீட்டையா அவங்க அன்னைக்கு அதுக்கு காரணமாக இருந்திருக்காவிட்டா ஐயோ நாம் அதை அறிஞ்சிருக்க முடியாது. அவங்கள நன்றி அறிவுலாம் இருக்காங்க. அந்த சபையாரை வாழ்த்துங்கள். அப்போது எப்படி வீடுகள் தோறும் இந்த ஆண்டவருடைய காரியம் நடந்தது, அது கிறிஸ்துவின் சபையாய் விளங்கிட்டு கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை, புறஜாதியாரை, மற்றவர்களை அந்த வீட்டுக்கே அழைத்து கொண்டு வந்தாருங்கிறத இங்கே சாட்சியாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சரியா? ஓகே. அடுத்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25. எபிரேயர் 10:24-25. இங்கே என்ன படிக்கிறோம்? சபை கூடி வருகிறது. வாசிங்க. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். போதும். இப்போ என்ன பார்க்குறீங்க? அடிக்கடி கூடி வர வேண்டும். கூடி வர்றதை விட்டுறக்கூடாது. அது முதல் விஷயம். இது சர்ச்சில் போய் கூட்டுறது மட்டும் சொல்லலை. நீங்கள் எங்கெல்லாம் கர்த்தருக்குள் ஆண்டவருடைய நாமத்தில் கூடி வர முடியுமோ அந்த கூடி வருதலை நீங்கள் கூடி வர வேண்டும். கூடி வந்து என்ன செய்கிறீங்க? அன்பு. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்ட வேண்டும். கிறிஸ்துவன் சீஷர்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியம் தெரியும். மற்றவர்களை விட இயேசுவை முக்கியப்படுத்துகிறவர்கள் கொஞ்சம் கூடுதலாக மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துவார்கள். கவனிச்சிருக்கீங்களா? பொது இடத்துலையே பழகும்போதே சில சூழ்நிலையில் இயல்பாகவே கேட்பாங்க, நீங்கள் கிறிஸ்தவரானு கேட்பாங்க. மற்றவங்களை விட இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவின் வார்த்தையை வாசித்தவர்கள் அன்புவே பிரதானம், எல்லாத்துக்குமே அன்பு தான் அடிப்படை என்று கொஞ்சம் அறிவுள்ளவங்க மற்றொரு இடத்துல அது கொஞ்சம் கூடுதலாய் மற்றவர்களை விட, மற்ற மார்க்கத்தை விட அன்பு செலுத்துவார்கள். ஏன்னு சொன்னால், உன்னை போல பரனே நேசி என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம போல தானே அவைகளுக்கும் இருக்கும், நம்ம மாதிரி தானே இல்லையா? நமக்கு இருக்கிறது மாதிரி தன்னை போல நேசிக்கக்கூடிய ஒரு அன்பை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறதுனால இவரிடத்துல அன்பு இருக்கும். அப்போது இந்த அன்பு உறவை பார்க்கும்போது கவனிக்கிறீங்களா? ஒரு வீட்டுக்குடியாக இருந்தாலும் மற்ற வீடுகளுக்கெல்லாம் ஈஸியாக போக மாட்டாங்க. பக்கத்து வீடாக இருந்தாலும் சொந்தக்கார வீடுகளாக இருந்தாலும் ஈஸியாக போக மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆண்டவருடைய காரியம் நடக்கிற ஒரு வீடுன்னா கொஞ்சம் உற்சாகமாக போவாங்க. ஏன்னா
அது இயேசுநாதரை முக்கியப்படுத்துகிற இடம். அங்கே உள்ளவர்கள் அன்பு உள்ளவர்கள், அங்கே உள்ளவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் இல்லையா? அதை இயல்பாகவே மற்ற வீட்டுக்கு போகிறத விட இந்த வீட்டுக்கு வருவதை விரும்புவார்கள். காரணம் என்ன? இங்கே ஒரு அன்பின் சூழ்நிலை இருக்க வேண்டும். அல்ல இல்லையா? அன்பின் ஆழமான அனுபவம் இருக்க வேண்டும். இது முக்கியமான விஷயம். அவங்க அந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்க பொட்டு வச்சுருக்காவ, பூ வச்சுருக்காவ, இந்த பேச்செல்லாம் பேசப்படாது. நம்மளாம் எல்லாம் வச்சுருப்போம்ல முன்னால். ஸோ அப்படியெல்லாம் இல்லை. அன்பு அடிப்படை, அது ரெண்டாவது விஷயம். அது போட்டு வைக்கட்டு குறி போட்டு இப்படியே இருந்துட்டு போட்டு. ஸோ அன்பு அடிப்படையாக இருக்க வேண்டும். அந்த அன்பு நிமித்தம்தான் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். நம்மகிட்ட வேற ஒன்றும் இல்லை. ஆவியின் கனியில் முதல் கனி என்னது? அன்பு தான். வரத்தை விட சக்தி வாய்ந்தது. ஆகவே அன்பு. ஆனால் அன்பாக இருக்கும்போது ஒரு காரியம் எச்சரிக்கையாக இருக்கணும். அன்பு வேறு, ஐக்கியம் வேறு. அன்பு வேறு, ஐக்கியம் வேறு. இந்த வேறுபாட்டு விசுவாசிகளுக்கு தெரியணும். அன்பு பாராட்டணும், அவர்களுக்காக ஜெபிக்கலாம், அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லலாம். சின்ன ஒரு தேவை இருந்தால், அதாவது இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். நீங்கள் அதில் வெளிப்பாக இருக்கணும். அது உண்ண உணவு, உடுக்க உடை, அடிப்படையான விஷயங்களில் நாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி தான் பைபிள் சொல்லுது. அதுக்கு மேலே போய் அதை கேட்டேன், இதை கொடுத்தேன், அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை. ஏன்னா உண்ண உடுக்க அத்தியாவசியம்தான் இந்த வேதம் பேசுகிறது. அது ரொம்ப கவனத்தில் உள்ள காரியம். ஆகவே சாப்பாடு இல்லையா, சாப்பாடு கொடுங்க. ஒரு உடுதணி இல்லையா, அது கொடுங்க. இன்னும் ஒரு நிர்பந்தம் அத்தியாவசியம், ஒரு சின்ன விஷயம் உண்டா, அது கொடுங்க. இல்லை அவ்வளவுதான். அதுக்கு மேலே நம்ம போக வேண்டியதில்லை. அதுக்கு மேலே கர்த்தர் அவர்களுக்கு தகுதியான காரியங்களை ஜெபிக்கலாம். சரியா? அவசியமான நியாயமான காரியம் இருந்தால் ஜெபிக்கலாம். அவ்வளவுதான் இங்கே சொல்லியிருக்கிறது. அதுக்கு மிஞ்சின காரியங்களை சொல்லலை. அது கொஞ்சம் பின்னால் பார்க்கலாம். சரி, அப்போ அன்பு பாராட்டுங்கள், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். என்ன செய்யுங்கள்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாட்டா, நமக்கு ரொம்ப தெரியாது, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ரொம்ப நேரம் இருந்து வீண் கதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? சரி, ஜெபம் பண்ணுங்க. அல்லது ஒரு பைபிள் பகுதியை வாசிப்போமா? இயேசு என்ன சொல்லி, இயேசுவின் வார்த்தை, அது நான் இப்போதும் சொல்லுது தான், இயேசு நாமத்தில் தான் எல்லாம் நடக்குது. அப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கார்? ஒரு அதிகாரத்தை படிக்கலாம். இதில் என்ன இருக்குது? அதுதான் பேச்சாக இருக்கணும். வேறு ஏதாவது பேசினா, ஒரு காரியம் சொன்னால் அப்படியா நாம் ஜெபிப்போம். இல்லை வேறு அங்கே வக்கீல் வாதம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அது சரியில்லை பார்த்துடுங்க, அவிய சொல்லி சரியில்லை, அந்த பேச்செல்லாம் தேவையில்லை. இல்லையா? அது எது சரி தப்புன்னு தேவன் முடிவெடுக்கட்டு. வந்தாச்சு, அப்படி இருக்கு இல்லையா? நான் எல்லாத்துக்கும் ஜெபிப்போம், அன்பாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், சகிப்போம், மன்னிப்போம், இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மிஞ்சி மற்ற விவகாரங்களில் மூக்க நுழைக்கப்படாது. சரி, அதுக்கு மேலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம். ஒரு அதிகாரம் வாசிப்போமா, சிந்திப்போமா, ஜெபம் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். இல்லை அதுக்கு மேலே போனால் அதில் போய் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் நம்ம தெய்வமாக என்ன? சில வேளை சில சந்தர்ப்பத்தில் வர்ற ஜனங்கள் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார்கள். ரொம்ப பேச அனுமதிக்கப்படாது. கொஞ்சம் பேசணும். ஆண்டவர் தான் பரிகாரம் செய்யணும். யார் பரிகாரம் செய்யணும்? நான் செய்ய முடியாது. அதனால் அதில் போய் இருந்து ஜெபம் பண்ணுங்க, பாவ அறிக்கை செய்யுங்க, பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பேசுவார். அப்படி மென்மையாய் அதை செய்யணும். சரி, அப்போ நான் இங்கே புத்தி சொல்வதை பற்றி சொல்லி இருக்கிறது. அது என்ன புத்தி சொல்லுதுன்னா, வேண்டாத்தனமான காரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நாளானது சமீபித்து வர்றதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். பல சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி கூடி வரும்போது நான் புத்தி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அதையும் இதையும் சொல்லி சண்டையை உண்டாக்கி விட்டுருவாங்க. சரியா? அப்படியெல்லாம் போகக்கூடாது. நாளானது சமீபம், அந்த இடத்தை மையமாக பிடித்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னால், இந்த நாள்னு சொன்னால் நமக்கு 2 முக்கியமான நாளை பைபிள் சொல்லுது. ஒன்று, நாம் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்படுகிற நாள், அது மரண நாள்னு வைப்போம். அதே போல் இயேசுவின் வருகையில் நாம் உலகத்தை விட்டு போகிற நாள், உலகத்தை விட்டு போகிற நாள் தான் அது மரணமோ வருகையோ. இந்த 2ஐயும் குறிப்பிடுகிற வார்த்தை அது. இதில் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 4:14 படிங்க சீக்கிரம். யாக்கோபு 4:14 படிக்கும்போது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதே. ஆண்டவருக்கு சித்தமானா நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள். போதும். சரியா? அப்போ இங்கே நாளைக்கு நடப்பது யாக்கோபுக்கு தெரியாது, ஆதி அப்போஸ்தலருக்கு தெரியாது, ஊழியக்காரர்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நாளைக்கு இருந்தால் தேவ சித்தமானா நம்ம செய்ய வேண்டியதை செய்யலாம். அப்போது
நாம் நிலையற்றவர்கள். எப்படி இருக்கிறோம் உலகத்தில் எல்லாரும் கவனிக்கணும், இதெல்லாம் மனசில் வைக்கணும். அது தேவனுடைய ஆலோசனை. அப்போ நாம் நிலையற்றவர்கள், எப்போ நம்ம எடுத்துக்கிடுவாரோ தெரியாது. அப்போ நாம் எப்போதும் நாம் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு தயாராக இருக்க வேண்டாம். முதல் விஷயம், இதில் எந்த சமரசமும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் அடுத்த காரியங்கள். ஏன்னா நாளை வச்சிருப்பாரான்னு தெரியாது. அப்போது நாளைக்கு அவர் எடுத்துக்கிட்டா நான் அவர்கிட்ட போனோம், அவருக்கு சித்தம் செய்யணும், அதுக்கு தகுதியாக இருக்கணும் என்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, இந்த உலகம் தேவனால் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுங்கிறதை விசுவாசிகள் நாங்கள் மனசிலாக்கியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இந்த வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆதியாமத்தில் ஆதாம் ஏவாளை படைத்தார், தேவ சாயலில் படைத்தார். சாவு இல்லாமல் இருந்தாங்க, நோய் இல்லாமல் இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவ சித்தத்தை செய்யலையாம், சாத்தான் சித்தம் செய்தாங்களாம். அங்கே இருக்கிறது விளைவு. அவர்களுக்கு சாவு வந்தது, நோய் வந்தது. ஆதியாம் 3ஆம் அதிகாரம் 16-19 படிங்க. ஆதியாம் 3:16-19 எல்லா கிறிஸ்தவ விசுவாசிக்கும் இதுதான் முதல் அடிப்படை. ஏன்னா வேதத்தின் முதல் முக்கிய செய்தி அது. படிங்க 16. ஸ்திரீயை நோக்கி, கர்ப்பவதியாக இருக்கும்போது வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடைய பிள்ளை வருவாய், உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும். சரி, அடுத்த வார்த்தை. சரி, அடுத்தது ஆதாமை நோக்கி செவி கொடுத்து விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பொன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சரி, அது குறுக்கும் முள்ளும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையாலே ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நல்ல கவனிக்கீங்களா? இப்படி ஒரு சாபம் வந்துட்டு, அதனால தான் நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோம். ஒரு கேள்வி உண்டு, நம்ம எல்லாம் எப்படி கஷ்டப்படுவோம், ஏன் பாடுபடுவோம்? சாவுதோட பாடாக கஷ்டமாக இருக்குன்னா இதுதான் காரணம். இதுலேருந்து வெளியே வர முடியாது. அதுதான் உண்மை. முழுசாக 100க்கு 100 வெளியே வர முடியாது. நீ பெருக வேண்டாம்னு சொல்லிட்டார். முதலாவது 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொல்லிட்டு இருக்கார். சரிதானே? கீழ்படுத்துன்னு சொன்னார், ஆசீர்வதித்தாருன்னு இருக்குது. அது எப்போ? இவங்க சாத்தான் சித்தம் செய்யக்கு முன்ன சொன்ன வார்த்தை. இது எப்போ சொன்ன வார்த்தை? சாத்தான் சித்தம் செய்யறதுக்கு முன்ன சொன்ன ஆசீர்வாதம். இப்போ சாத்தான் சித்தம் செஞ்ச பிறகு சொல்லுறாரு, நீ பெருக வேண்டாம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஏன்? இனி உனக்கு வம்சம் பரிசுத்த வம்சம் கிடையாது. நீ பரிசுத்தத்தை இழந்தா உனக்கு வம்சமாக அப்படி தான் இருக்கும். அதனால துன்மார்க்க வம்சம் உலகத்தில் வந்துடும், நீ பருக வேண்டாம்னு சொல்லிட்டார். இதுதான் விஷயம். பருகும்போது கஷ்டம். சரி, இதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையினுடைய தன்மை என்ன, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தினுடைய சூழ்நிலை என்னங்கிறது உலக மனுஷனுக்கு தெரியலை. அவன் இந்த உலகத்தை சரிப்படுத்தலாம், இதை ஒழுங்குபடுத்தலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறான். இது வர முடியலை, இன்னும் முடியாது. காரணம் இந்த சாபம். இது அவர்களுக்கு தெரியலை, நமக்கு சொல்லி தந்தாச்சு. அப்போ இந்த சாப உலகத்தில் ஒரு சாப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது முக்கியம். சரி, அடுத்தது ஒரு நாள் வரும்போது நாம் இந்த உலகத்தை விட்டு போனோம். உலகத்தை விட்டு எங்கே போனோம் என்கிற அடுத்த காரியம் ஏன்னா நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆண்டவராக இயேசுவை நாம் பின்பற்றும் போது அவர் நமக்கு யோவான் 14:2-3 ஒரு ஸ்தலத்தை, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, இல்லை என்றால் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன். நல்லா புரியணும். இயேசு சொல்லுகிறார், இப்போ இந்த உலகம் இப்படி இருக்குது, சாபத்தில் இருக்குது, கண்ணீர் கவலையில் இருக்குது, இதை தீர்க்க முடியாது, 100க்கு 100 தீர்க்க முடியாது, எல்லாருக்கும் மாறி மாறி வருது. அதனால ஒரு புதிய ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். எப்படி சொல்லியிருக்கு? புதிய இடத்தை நான் உண்டு பண்ண போகிறேன், உண்டு பண்ணிவிட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கார். அந்த புதிய இடத்தை பற்றி வெளிப்படுத்தல் 21:1 படிங்க. 21:1 படிச்சிருங்க. இதோ புதிய வானத்தையும் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிஞ்சு போயிட்டு இல்லாமல் போயிட்டு. இப்போ 3ஆம் வசனம் 3 உண்டான கேட்டேன், இதோ மனுஷரிடத்துல தேவனுடைய
வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே வாசமாக இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். அவருடைய கூட இருப்பார். தேவனாக இருப்பார். வாசி அடுத்த வசனம். அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, எல்லாரும் எழ வேண்டிய அவசியம் இல்லை, வருத்தம் இல்லை, ஒழிந்து போயிட்டேன். சரி போதும். இப்போ என்ன பார்த்தியெல்லாம்? அப்போது இயேசு இருக்கிறார். கண்ணீர் இல்லை, எல்லா கண்ணீரையும் துடைப்பார். இங்கே கண்ணீரை தொடச்சா காலையில் தொடச்சா சாயங்காலம் அழணும், அடுத்தது தொடச்சா மறுநாள் அழணும், மாறி மாறி வரும். அப்போ கண்ணீர் யாவையும் துடைக்க முடியலை. ஏன்? நம்ம வாழ்ந்துட்டுருக்க உலகம் தேவ சாபத்தில் இருக்குது. நமக்கு ஒரு புதிய ஸ்தலம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுனாலே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகும்படி இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாரும் நீங்கள் மனசில் வைக்கணும். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். சரியப்பா, இது சாபந்தான், இது சாத்தானுக்குள்ளே கிடக்கு, எங்களுக்கு ஒரு ஸ்தலம் நீர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறீர், நாங்கள் உம்மட்ட வரணும். நீங்கள் நல்லா கவனிங்க. இது வேடிக்கையாக நீங்கள் நினச்சப்படாது. இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் வெளியூரில் படிப்பாங்க, ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவாங்க. அப்போ இந்த பெற்றோருக்கு என்ன ஆசை இருக்கணும்னா, இந்த பிள்ளைகளை ஊருக்கு வரணுமே, நம்மோடு கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு விரும்புவாங்க. இல்லை, என்னத்தான் பணம் அனுப்பினாலும் அந்த பிள்ளைகள் நேரடியாக நம்மோட குடியிருப்பதை நாம் விரும்புகிறோம். சரிதானே? எல்லாருக்கும் புரியுதா? புரியுது. உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல? காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கு போனாலும் சாயங்காலம் வீட்டுக்கு வர்றது தான் உங்களுக்கு சந்தோஷம். அப்படி தானே? அதுபோல தான் ஆண்டவருக்கும் நான் பரலோகத்தில் இருக்கேன், எனக்கு பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வரணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த ஆசையை நீங்கள் புரியணுமா புரியாண்டாமா? புரியணும். சரியாப்பா, நான் ரெடி ஆகுவேன், உங்கள்கிட்ட வாரதுக்கு ரெடி ஆகி கொண்டே இருக்கிறேன் என்று நம்ம தயாராக இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். இப்போ புரியுதா நான் சொல்லுது? இப்படி ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போக உங்களுக்கு விருப்பம் உண்டுன்னா அதற்கேற்ப வாழ்ந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய பிரிய நமக்கு கிடைக்கும். சரிதானே? இப்போ ஒரு சின்ன ஐடியா, அந்த நேரம் இல்லாதனால வேகமாக சொன்னேன். இன்னொரு வசனம் தாரேன். மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் அதுக்கு மேலே இருக்குது. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதுங்க. முதலாவது தேவராஜ்யம் தேடுங்க. இந்த தேவராஜ்யம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவராஜ்யம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு தேவ சித்தம் செய்கிற அனுபவம் தான் முதல் தேவராஜ்யம் என்பது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழும்போது தேவ சித்தத்தை அறிந்து தேவ ஆவியினாலே நடக்கிற அனுபவத்தை தான் தேவ ராஜ்யம்னு சொல்கிறது. ரெண்டாவது, இங்கே கண்ணை மூடும்போது அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போயிடுவோம். இங்கே இருக்கும்போது கவனிக்கிறீங்களா? இங்கே இருக்கும்போது பரலோக தேவனுடைய நீதி நியாயங்களை அறிய கற்றுக்கொள்ள, ஆவியை பெற்றுக்கொள்ள, ஆவியினால் நடத்தப்பட நீங்கள் அர்ப்பணித்து வாழும்போது தான் இந்த ராஜ்யத்தை விட்டு கண்ணை மூடும்போது அந்த தேவன் இருக்கிற ராஜ்யத்துக்கு போக முடியும். சரிதானே? சந்தேகம் இல்லை இல்லையா? சந்தேகம் வரப்படாது. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு போனோம்னா சும்மா இயேசுவேன்னு கூப்பிட்டா போக முடியாது. அது இப்படின்னா ஒரே நாளையில் போயிருக்கலாமே. இத்தனை வரி எங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம நிறைய படிக்கணும், நிறைய பரீட்சை எழுதணும், பாஸ் ஆகணும், பிள்ளைகள்லாம் சோறை கொடுக்கும், முட்டையை கொடுக்கும், இறைச்சியை கொடுக்கும். என்னத்துக்கு? பிள்ளை நல்லா வளரணும், சின்ன வேண்டிய பிராயம் தின்னணும், பிறகு தின்ன முடியாது. இப்படி எல்லாம் பார்த்து குழந்தை பிராயத்தில் எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன்? பிள்ளைகள் வளரணும். இது போல தான் நம்மளும் ஆண்டவரை தேட வேண்டிய காலம் தேடணும், அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ரீதியில் கற்றுக்கொள்ளணும், அவருக்கு வேதத்தை கேட்க வேண்டிய ரீதியை கேட்கணும், வாசிக்க வேண்டிய ரீதியில் வாசிக்கணும், அப்படியே வளரணும். பிறகு கண்ணம் கெட்டு எல்லாம் கெட்ட பிறகு வளர முடியுமா? முடியாது. சரி, இப்படி நல்லா கவனிக்கணும். இப்படி நீங்கள் தேவ பிள்ளைகளாக வரும்போது நீங்கள் பரலோக தேவனின் பிள்ளைகளாக மாறிவிடுகிறீர்கள். அல்லேலூயா. தெளிவாக சொன்னால் தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு முத்திரை போடுறார். நீங்கள் எபேசியர் 1:13 நாம் விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். 1:13 எபேசியர் 1:13. சொல். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டீர்கள், விசுவாசித்தீர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் சரி முத்திரை. அப்போது இது பரலோக தேவனை குறித்து அறிந்தீர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்டீர்கள். என்ன கேட்குது இல்லையா? இதுதான். இது மாதிரி கேட்டீர்கள், பைபிளில் வாசித்தீர்கள், அதை விசுவாசித்தீர்கள், ஒப்பு கொடுத்தீர்கள். அப்போ என்ன நடந்தது? அப்போ உங்களுக்குள்ளே முத்திரை, தேவன் இவர்கள் என்னுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியினாலே ஒரு அடையாளம் போட்டார். சரிதானே?
இது யாருக்கு போட்டார்? இந்த நான் இப்போ சொல்லுகிற அந்த வசனத்தில் இருக்கிற அனுபவத்தில் உள்ளவர்களுக்கு முத்திரை போட்டார். அப்போ இவர்கள் யாரு? இப்போ தேவ பிள்ளைகள், சரிதானே? பரலோக தேவனுடைய பிள்ளைகள். இப்போ என்ன பிரச்சனை? நமக்கு பிள்ளைக்கு சோறு கொடுக்கணும்னா சமயத்துக்கு சமயம் நம்ம கொடுத்துரும். அதாவது இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பிள்ளையா பிறந்தப்போ தொட்டில் போட்டிருப்பாங்க. அது எனக்கு காப்பி கொடு, எனக்கு பால் கொடு, இந்த துணியை மாற்று, எனக்கு அது கேட்டதா? கேட்கல. எனக்கும் பேர பிள்ளைகள் இருக்குது. அப்போ இந்த பிள்ளைகளை அந்த தாய் தான் சமயத்துக்கு சமயம் தண்ணி வச்சு கொடுத்து பாலை கொடுத்து துணியை மாற்றி வளர்த்து ஆளாக்கியிருக்கு, சரிதானே? ஆண்டவர் கேட்குறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் செய்ய உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ உங்களை விட நல்ல பரமபிதா நலமானதை சரியானதை கொடுப்பது செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அல்ல இல்லையா? இப்போ நம்ம தேவ பிள்ளை ஆகும்போது தான் எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பொருட்படுத்தமோ அதுபோல் நம்ம தேவ பிள்ளைகளுங்கிற அந்தஸ்துக்குள்ளே வரும்போது தான் அவர் நமக்காக பொறுப்படுத்த முடியும், சரிதானே? இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், எல்லாரும் கேட்டால் சொல்லிவிடுது, நான் தான் கடவுளுக்கு பிள்ளை, நான் தேவை பிள்ளை. எல்லாரும் அவிய பாட்டுக்கு நினச்சிக்கிடுவாவ, கற்பனை பண்ணிக்கிடுவாவ, நான் தேவை பிள்ளையாக்கும், கடவுளை பிள்ளையாக்கும், அப்படியே பயிர்வாவ. பிறகு ஏதோ ஒரு கட்டத்தில் ரொம்ப சிக்கல் எல்லாம் வரும்போது தான், அப்போ நான் தேவை பிள்ளை இல்லையோ, கூப்பிட்டு பார்க்க வரையில, ஒன்றும் நடக்கலை, அப்போ நான் தேவை பிள்ளை இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துடுது. அப்போ தான் இதெல்லாம் தேட வேண்டிய ஆகுது, சரிதானே? தேடணும். அப்போ தேவன் அந்த நிச்சயத்தை தரணும், முத்திரை போடணும். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல, நம்ம தேவை பிள்ளைன்னு சொல்லுவதில்லை. பரலோகத்தின் தேவன் சொல்லணும், நீ எனக்கு பிள்ளை தான், நான் எனக்கு அடையாள ஐடியை தாரேன், முத்திரை தாரேன், பரிசுத்தாவியை தாரேன் என்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். நான் சொல்லுறது புரியுதா? பரிசுத்தாவியாகிய அனுபவம், பரிசுத்தாவியாகிய அனுபவம். மற்றெல்லாம் நல்லது தான், விசுவாசிக்க நல்லது தான், ஜெபம் பண்ண நல்லது தான், வேதம் வாசிக்க நல்லது தான், எல்லாம் நல்லது தான், வேண்டான்னு சொல்லலை. இது எல்லாத்தையும் பார்க்குற தேவன் உங்களுக்கு ஒரு முத்திரை போடணுமா போடாண்டாமா? இதெல்லாம் செஞ்ச பிறகு அவர் முத்திரை தரையில, அனுமதி தரையில, எனக்கு என்னை பற்றி அவர் ஒரு சாட்சி கொடுக்கலன்னா சங்கடம் தானே இல்லையா? இந்த அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகுதான் உங்களுக்காக தேவன் முழுமையாக பொறுப்பெடுக்க முடியும், சரிதானே? நாங்கள் ஊழியம் செய்வோம், அது வசனம் சொல்லுது, அது யோவான் 8:36 இருக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ புதிய ஒரு சூழ்நிலையில் போனோன்னா பிரச்சனைக்கு வருவாவ, இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணிட்டா போயிட்டு நோய் சுகம் ஆயிட்டு அது முடிஞ்சு. அதுக்கு அடுத்த பிரச்சனை வரும். அடுத்த பிரச்சனை வந்தால் திருப்பி இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணால் சரியாகாது. அடுத்தது சொல்லுது, 32ஆம் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமங்களை ஒரு தடவை சும்மா தந்தேன், ஒரு துண்டு தந்தேன், இனி நீ என்னுடைய வசனத்தில் நடக்கணும், நான் சொல்லுறதை கேட்கணும், என்னிடத்துல கற்றுக்கொள்ளணும். மற்ற 11:28-29 சொல்லுது, நான் இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்துல கற்றுக்கொண்டாதான் அடுத்தது தருவேன். அல்ல இல்லையா? அப்போ இனி ஏசப்பா சொன்னதை கேட்டால் தான் அடுத்த காரியம் நடக்கும். அதுக்கு அடுத்தது 2 Corinthians 3:17, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு, சரிதானே? அதை சொல்லிட்டேன், அதுதான் அடையாளம். அப்போ இப்படி எல்லாம் அனுபவம் இருக்குது. நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தில் வளரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அவரை பொறுப்பெடுக்க முடியும், அல்ல இல்லையா? உங்களுக்கு அவர் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். இந்த காரியத்தை படிச்சுக்கணும். அடுத்த விஷயம், நான் தேவ சித்தம் செய்யணும். எந்த சித்தம் செய்யணும்? தேவ சித்தம் செய்யணும். நான் வாரதை சொல்லிடுறேன், நேரம் போயிடக்கூடாது. ஒரு முறை இந்த கொரோனா கொரோனா நிறைய பேர் செத்து பண்ணாவே இல்லையா? ஊழியக்காரெல்லாம் செத்து பண்ணாவே, பாஸ்டர் மாதிரியும் செத்து பண்ணாவே. அப்போது நான் இங்கே இந்த கொரோனா முடிஞ்சது, திறந்து விட்டாச்சு, ஒரு இடத்துல ஜப கூட்டம் நடக்கும், நான் அடிக்கடி அங்கே போவேன், சில வேளை நான் அங்கே பிரசங்கம் பண்ணுவேன், இந்த சூழ்நிலை உண்டு. ஸோ ஒரு நாள் அப்படி காலையில் அந்த ஜபத்துக்கு போயிட்டுருக்கேன், பைக்கில் போகிறேன். அப்போ ஒரு முக்கியமான ஜப குறிப்பு ஜபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே கொரோனா ஊழியக்காரில் இறந்து போனார்கள், இனிமேல் இந்த ஊழியக்காரில் தாக்கப்படாது, ஏன்னா ஊழியர்களுக்கு ஜபம் இல்லையா, விசுவாசிகளை தாக்கப்படாது அப்படின்னு ஒரு ஜபம். ஸோ இது நடந்துகிட்டு இருந்து, அப்போது அன்றைக்கு நான் அந்த ஜப கூட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் தியானித்து கொண்டு போகிறேன். ஆமாம், கொரோனாவில் ஊழியக்காரில் செத்து போனார்களே, உனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொன்னவங்களுக்கு ஆகிப்போச்சே, இது என்ன ஆண்டவரே, சிக்கலான விஷயம் இல்லையா? அது நினச்சிட்டே போகிறேன். அப்போ அது ஆவியானவர் எனக்குள்ளே பேசாரு, டேய் உங்களை எல்லாம் நான் என்னத்துக்கு உயிரோட வச்சனா கொள்ளாமா? உங்களை எல்லாம் நான் என்னத்துக்கு, இது என்ன காரியமாக இருக்குது, நியாயம்தான், உங்களை எல்லாம் என்னத்துக்கு வச்சனா சொல்லிட்டு தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார். அது யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1 இருக்குது. கொடியானது செடியிலே இணைஞ்சிருக்கணும். இயேசு சொல்கிறார், நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, கொடி என்னோட இணைஞ்சிருக்கணும், இணையாட்டா அது
காற்றுல கொப்பை ஒடிஞ்சு அங்கே நின்னா பட்டு தொங்குது, கீழே அவ்வளவு காஞ்சி போயிடும். பரவாது, அடுப்பில் வைக்கணும், ஒன்றுக்கு உதவாது. எண்ணெயில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுக்கணும். நீங்கள் கனி கொடுத்தாதான் அந்த செடியை வைக்கணும். கனி கொடுக்கலைன்னா என்ன செய்யணும்? பிடிங்கி எறியணும். சரிதானே? சும்மா இயேசு இயேசுன்னு சொல்லப்படாது. என் வாசனை எல்லாம் வாசிங்க, எனக்கு ஏற்ப நடவுங்க, கனி கொடுத்தா தான் உங்களை வைப்பேன். இப்போ சொல்லுவது புரியுதா? எனக்கு ஆமாம் அது சரிதான், இயேசு இயேசுன்னு சொன்னாலும் அதை எதைன்னு சொல்லிட்டாலும் இயேசு கேட்ட கனி இருக்கணும். யாரு கேட்ட கனி? இயேசுன்னு சொல்லிட்டு சாத்தாங்கன்னு செய்ய முடியாது. இயேசுன்னு சொல்லிட்டு இயேசுக்கு எதிரான கனி கொடுக்க முடியாது. அப்படி நடந்தா ஆண்டவர் நம்மை கனி கொடுக்கும்படி வைக்கிறார். எதுக்கு வைக்கிறார்? ஒன்று, அதிக கனிகளை கொடுக்கும்படி தான் உலகத்தில் வைக்கிறார். இப்போ அநேக சிக்கல் சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கு இப்போ ஓரளவு விளங்கி இருக்கும். அதுதான் காரியம் பிரசங்கியாரு. நான் ஆண்டவர் கேட்ட கனி கொடுக்க இல்லையே, பின்ன என்னத்துக்கு என்ன உயிரோட வச்ச போறாரு? பின்ன என்னத்துக்கு நான் கேட்டதை தரேன்? அவர் நான் தான் அவர் சொல்லது கேட்குது இல்லையே, அவர் கேட்ட கனி கொடுக்க இல்லையே, பின்ன எப்படி கேட்பாரு? நியாயமாகவே உங்களுக்கு கொஞ்சம் விளங்கிடும். சரி, அதுக்கு அடுத்தது, நான் என்ன சித்தமாக இருக்கிறேன், தேவ சித்தம் செய்யும்படி நம்மை அர்ப்பணிக்கணும். அப்போ அவருக்கு சித்தம் செய்யாட்டா அவர் நம்ம சித்தத்தை நம்ம விரும்புவதை அவர் செய்ய மாட்டார். அவர் விரும்புகிறத நம்ம செய்யாட்டா நம்ம விரும்புகிறத அவர் செய்ய மாட்டார். உண்மைதானே? இப்படி அடிப்படை இருக்குது. ஆகவே இந்த காரியங்களை குறித்து விழிப்பாக இருக்கணும். ஒரு பகுதியை பார்த்து முடிப்போம். அது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து படிக்கிறோம். ஏன்னா அந்த குடும்பங்களில் உண்டாகிற பிரச்சனை 1 தீமோத்தேயு 6:6 படிக்கணும். போதும் என்ற வசனம் வாசிச்சிருக்கு. கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அடுத்தது, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் தானே? நிச்சயம்தான். அடுத்தது, உண்ணும் ஒடுக்கம் நமக்கு இருந்தால் போதும்னு இருக்க கடவோம். அடுத்தது, ஐஸ்வர்யவான்களாய் விரும்புகிறவர்கள் என்ன வார்த்தை பாரு, சோதனை, கண்ணி, கேட்டில், அழிவில், அமழ்த்துகிற, மதிகேடு, சேதம், பலவிதமான பேராசையிலே விழுகிறார். அடுத்த வார்த்தை, பணாசை, எல்லா தீமைக்கும் வேறு ஜெயிச்சுக்கிறார்கள். தேவ விசுவாச பக்தி அனுபவத்தை விட்டு ஓடி போகிறார்கள். அநேக வேதனைகள் வருகிறது, தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, தேவனுடைய மனுஷர்களே இதெல்லாம் விட்டு ஓடிக்க தேவ நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் அடையும்படி நாடு. அடுத்த வசனம், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய பரலோக ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே உங்களை ஆண்டவர் கூப்பிட்டுருக்கார். இப்போ புரிஞ்சுதா? இப்போ உலகத்தில் இதுதான் நடக்கு. விசுவாசிகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த அடிப்படையிலே பக்குவமாக போயிட்டா கடந்தங்க போயிடலாம். உலகம், இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் மனசை வச்சா எல்லா சாபம் நமக்கு மேலே தலையில் வந்து உட்காந்துருது. இந்த மாதிரி அனாவசியமான பேராசைகள், மற்றவன் தெரியாமல் உலகத்தில் அப்படி போவான்டா. ஆண்டவரே அத்தியாவசியமான காரியம் தந்தா போதும், நாங்கள் உம்முடைய சித்தம் செய்வோம். உம்முடைய சித்தம் செய்யறதுக்கு என்ன பலம் வேணுமோ அந்த பலத்தை எங்களுக்கு எதுக்கு பலம்? சாத்தான் சித்தம் செய்யக்கு பலம் தர முடியாது, உலகத்தின் சித்தம் செய்யக்கு பலம் தர முடியாது. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எல்லாம் ஓடுறதுக்கு அவர் பலம் தர முடியாது. நீங்கள் கொடுப்பீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு? உனக்கு தோண மாதிரி நடலை, நான் கேட்கறதெல்லாம் தாரம்பல, ஒருத்தரம் சொல்ல மாட்டியா இல்லையா? அப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்குது, நாமளும் அப்படி தான் இருந்தால் நம்ம பரம தகப்பன் அப்படி இருப்பார். இந்த போதம் எப்போதும் இருக்கணும். நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் இதையும் கதர். இப்போமா நாங்கள் ஊழியக்காரர்கள் எங்களுக்கு நிலைமை இதுதான், என்ன செய்யணும், இது ஒன்று வழி தெரியலையே என்று சொல்லி தரோம் உதவி செய்யும். இப்படி தான் நாங்கள் நடக்கும். அப்போ எங்கள் நிலைமை எப்படி இருந்தால் உங்கள் நிலைமை எப்படி இருக்கணும்? அந்த பயம், அந்த பக்தி, அந்த கதறல், அந்த ஜபம், அந்த தாழ்மை, அப்படி போனால் தான் இந்த சாத்தான் உலகத்தை கடந்து தப்பி ஆண்டவர்கிட்ட போக முடியும். இல்லாமல் அங்கேயும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா குண்டு குழுவில் விழுந்து கை கால் ஒடிஞ்சிட்டு ஐயா அப்போ விழுந்துட்டேனே எத்தனை தடவை விழுது இல்லையா? அப்போ மனசில் இது இருக்கட்டும், ஆண்டவரே இப்படி இருக்கே உலகம், வாழ்க்கை இப்படி இருக்கே, என்ன கரம் பிடிச்சு நடத்தும், நான் உமக்கு பின்னால் வந்துடுறேன், நீர் சொல்லுதை செய்கிறேன், உமக்கு சித்தம் என்னது சொல்லி தாரேன். எனக்கு என்னத்துக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கு 5-6 நாள் இங்கே இருந்துட்டு மண்ணுக்கு போகிறதா? உமக்கு சித்தம் மட்டும் செய்வேன்னு ஒரு பிடிவாதம் இருக்கணும். நாங்கள் எல்லாம் அப்படி வந்த ஆளுகள், நான் அவர் சொன்னார் இல்லையா, நாங்களாம் அப்படி தான் இல்லையா? என்னெல்லாம் அவங்க சொன்னால் என்னெல்லாம் இழந்திருக்கோம் உங்கடா, இதில் எங்களுக்கு காரியம் தூர தெரிஞ்சிட்டோம். அப்போது அந்த வைராக்கியம் உண்டுன்னா கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியம் இருந்தாதான் கர்த்தர் நம்முடைய காரியத்தில் வைராக்கியம். அது என்ன உண்மை, உண்மை. கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்கே ஒன்றும் இல்லை, அவரும் பார்ப்பார், அவளும் இப்படி தான் இருக்காவ, நானும் அப்படி தான் இருக்கணும். அப்போ இதை மனசில் வைக்கணும். உங்கள் பக்தி வைராக்கியம் எப்படி இருக்குது? தேவச்சித்தம் செய்தியெல்லாம் வருஷம் எத்தனை ஆச்சு? மனசம்படம் உலகம் ஓடிட்டு இருக்கப்படாது. கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி இரவு பகலாக
கண்ணீரோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் என்ன வேலை இருந்தாலும் என்ன பாரம் இருந்தாலும் மனசு ஆண்டவரோடு இருக்கணும். விசுவாசிகள் அப்படி தான் இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, மனசு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு நிலைமாடு தான், கார் ஓட்டுறேன், வண்டி பைக் ஓட்டுறேன், என்ன ஓட்டினாலும் மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இப்படி தான் என்ன காரியம் செஞ்சாலும் ஆண்டவரே நான் என்ன செய்ய, அடுத்தது என்னது, எப்படி போகணும், ஏன் இப்படி இருக்கு, என்ன எதுக்கு உலகத்தை கொண்டு வந்தீர், இப்படியே கிடந்து நான் கஷ்டப்படணுமா, உங்களுடைய சித்தம் செய்யனே, அதுக்குள்ள பலத்தை தாரோம். நான் என்ன சாத்தான் சித்தம் செய்ய மாட்டேன், உலக சித்தம் செய்ய மாட்டேன். ஏன்னா பல சந்தர்ப்பத்தில் அப்படி தான் சாத்தான் சித்தம் செய்ய போகிறதுனால பார்க்காரு, இந்த நாயை பிடிச்சி கட்டி போடு, அது உள்ள ஆளெல்லாம் கடிச்சது, இல்லைன்னா இது இப்படி போகுது, கொஞ்சம் பிரேக்கு போடு, ஓடாண்டாம் நீ ஓடன போகிறேன் இரு இன்னும் தடுத்து போடுவார் இல்லையா. என்னத்தினால சாத்தான் சித்தம் செய்ய போகிறதுனால கர்த்தர் தடுத்துறார். தீர்க்கதரிசிக்கு எதிராக கர்த்தர் வந்தாராம், வசனம் இருக்கு, தப்பா போனாலும். சரி, புரிஞ்சது இல்லையா? அப்போ ஒரு நல்ல தீர்மானம், தேவனோடு உங்களுடைய உறவை நீங்கள் ஸ்திரப்படுத்தணும், திடப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், முறைப்படுத்தணும். கதரெல்லாம் கண்ணீரும் ஜெபம் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இப்படி கூடி வந்திருக்க, இங்கே கூடி வராட்டம் அங்கே கூடி வந்திருக்க, இல்லை இல்லையா? என்ன பாச செய்யணும், இதில் எப்படி போகலாம், அடுத்த காரியம் என்னது கேளுக்கலாம் தைரியமாக. அதுக்கு தானே எங்களை வச்சிருக்கு, எங்களுக்கு வேறு வேலை என்னது, கேளுங்க. ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோனில் கேளுங்க, இது எப்படி இருக்குது, அப்போ கூட்டத்தில் வர. அங்கே வரும்போது எங்களுக்கு பின்னா கூடி வரைய, கூடி வரும்போது நிறைய ஆள் வந்துடும். இது ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இருந்து ஆண்டவரே இதுகளுக்கு என்ன பேசணும் என்னன்னு தெரியலையேன்னு ஜெபம் பண்ணிட்டு வருவோம், உங்களுக்கு வேண்டிய செய்தியை பேசிடுவோம். சரியா? இதுதான் அந்த சபை உறவுன்னு சொல்லுது. அந்த உறவிலே நிலைச்சிருக்கணும். அப்போ சபை குடிவரத்தில் விட்டு விடாதுருங்க, இந்த காரியம் எல்லாம் கவனிங்க, வீடுகள் தோறும் குடி வாருங்க. சபை சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால சபை சூழ்நிலை அதிகமாக பயன்படுத்திவிடுங்க. ஓகே, எப்போதும் பயன்படுத்த முடியாட்டா விட்டுருங்க, அதையும் விட்டுறாதீங்க. கர்த்தர் வார்த்தைகள்னால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். நீதிமட்டல்லாடு விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமட்டல்லாடு